வானகம் பசங்களா, ஸ்டார்ஸோட சில்லறை சதுர ஒரு மூமெண்ட் பற்றி நம்ம பார்த்துன்னுக்குறோம். அதில் ஆல்ரெடி நான் வந்து ஜிம்பேவோட அப்புறம் ப்ரூக்கோட வீடியோ வந்து போட்டு முடிச்சிட்டேன். சப்போஸ் நீங்கள் யாராவது பார்க்கலாம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் எந்த ஸ்டாரோட சில்லறை சதுர ஒரு மூமெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைவன் ஃப்ராங்கியோட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ராங்கியோட 2 தரமான சில்லறை சதுர ஒரு மூமெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறது முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணியை அடிச்சிருங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சீன் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்கி பிக் மாமோட மூக்கில் வண்டி ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். அது எந்த எபிசோடில் வருதுன்னா, எபிசோட் 998லையும் அப்புறமா எபிசோட் 999ல அந்த சீன் வந்து வருது. ஸோ சீன் வந்து ஃபஸ்ட்டு எப்படி செட் ஆகிருக்குதுன்னா, நாமி பிக் மாம் கிட்டேருந்து ஜூஸ் வந்து தூக்கின்னு ஓடுவா. அப்புறமா பிக் மாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து பிடிச்சி ஏற்றுப்பா. ஏற்றதுக்கப்புறமா என்னை விட்டுட்டு நீ அவ கூட போறியா, அவ்வளோ திமிரா உனக்குன்ற மாதிரி பிக் மாம் ஜூஸ் கிட்ட கேட்டுன்னு இருப்பா. அப்போ ஜூஸ் வந்து என்ன சொல்லுவான்னா, உங்களோட நம்பிக்கை நான் திருப்பி வாங்கணும்னா அது நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்பான். அப்போ பிக் மாம் வந்து அந்த பொண்ணை கொல்லுன்ற மாதிரி சொல்லுவா. ஸோ ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரோட நாமியை கொள்றதுக்கு போவான். நாமி வந்து எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை, நீ வந்து ஓடி போவீங்க அதுன்னு சொல்லிட்டு திட்டினே வந்து ஓடுவா. என்ன காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடினே இருப்பா. அந்த டைமில் நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் இன்னொரு தலைவன் கூட வருவான். நம்ம ஃப்ராங்கி ப்ரூ கூட வண்டியில் வருவான். அவனுக்கு 2 பேரும் சாதாரணமாக வர மாட்டானுங்க, பாட்டு பாடுன்னு வருவானுங்க. அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தரமானது, ஏன்னா பாட்டு பாடுன்னு கேஷுவலாக வரானுங்க ஒரு எம்பரரை நோக்கி. ஸோ வந்ததுக்கப்புறமா நாமி வந்து ஒரு சைடு ஓடுறா, அவளுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் போகிறானுங்க காப்பாற்றுறதுக்கு. போயிட்டு பிக்மாமோட மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி வண்டி ஓட்டுறான். பிக்மாமோட மூக்கு வந்து பெருசு தான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லல, ஆனால் ஃப்ராங்கி வண்டி ஓட்டுற அளவுக்கு அவன் மூக்கு வந்து அவ்வளோ பெருசாக இருந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தலைவன் வண்டியோட ஒரு டயரை மூக்கில் ஓட்டுவான். ஸோ அதுக்கடுத்து அப்படியே முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு டயரை ஓட்டிட்டு இன்னொரு டயரே வந்து அதே மூக்கில் ஓட்டுவான். ஓட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் லேண்ட் ஆகிடுவான். பிக் மாமா அப்படியே கீழே வந்து மட்டையாரான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரமாக வண்டி நிறுத்துறான். அடுத்து ப்ரூக் வந்து என்ன பண்ணுறான், ஜூஸ் வந்து பாதியாக வெட்டிட்டு அவனை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா சீனா போய் லேண்ட் ஆகிறான் அந்த வண்டியிலேயே. இதுக்கு அடுத்த சீன் வந்து லைட்டாக வயிற்றுச்சலாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாமி வந்து ஃப்ராங்கியை பார்த்துட்டு அண்ணன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவளை வந்து கட்டி பிடிக்கிறா. அது லைட்டாக காண்டாயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அதை பற்றி இப்போதைக்கு பேச தேவையில்ல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கேஷுவலாக வந்து உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க நம்ம ஃப்ராங்கியும் ப்ரூக்கும். எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக் மாம் வந்து ஊந்து கிடக்குறாள், அவர் மயக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அவர் திருப்பி எந்திரிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் பிக் மாம் வந்து திருப்பி எந்திரிக்க ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிறவங்களாம் ஓடுறாங்க. ஸோ பிக் மாம் எந்திரிச்சிட்டு திரும்பி பார்க்குறா, பார்த்தா இவங்க 2 பேரும் வண்டியில் சீனாக உட்காந்துக்கிறானுங்க. அப்போ பக்கத்தில் வந்துட்டு ப்ரூக்கே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதே மாதிரி நம்ம ஃப்ராங்கியை பார்க்குறா. பார்த்துட்டு எல்லா வினோதமானவங்களும் ஸ்டார்ட்லாம் இருக்கிறீங்க போலதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் நான் கலெக்ஷன் ஆட் பண்ண போகிறேன்ற மாதிரி அவர் சொல்கிறா. அதை கேட்டதும் ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அவனோட சூப்பர் போஸ் வந்து கொடுத்து தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்போ நாமி வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை வேணாம் வந்து ஒரு எம்பரரு, நம்ம ஏன் தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி அவர் சொல்கிறா. இந்த சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தரமான சீனுங்க. அவன் வண்டி அவன் மூக்கில் ஓட்டினது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ ஃப்ராங்கி சொல்கிறான் பார்த்தில டைலாகு, அதுதான் சில்லறை சதுர ஒரு மோமெண்ட்டு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாமி அந்த மாதிரி சொன்னதுக்கு ஃப்ராங்கி என்ன சொல்கிறான்னா, எம்பரரா என்ன நாமி, நம்ம கேப்டன் வந்து கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உனக்கு ஆசை இல்லையான்ற மாதிரி கேட்டுட்டு அவனோட ரேடிக்கல் பீம் போஸை வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். அதாவது அவனுக்கு முன்னாடி நிற்கிறது ஒரு எம்பரன்னு சொல்லிட்டு அவன் மதிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பே மதிச்சிருக்க மாட்டான், அதே மாதிரி ப்ரூக்கும் வந்து மதிச்சிருக்க மாட்டான். அந்த லிஸ்ட்டில் நம்ம ஃப்ராங்கி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டான். எம்பரராக இருந்தான்னா யாராக இருந்தானே, என் கேப்டன் கிங் ஆஃப் த பைரட் ஆக போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அட்டாக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி ரெடியாக நிற்கிறான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீனில் வந்து நடக்கிறது. எனக்கு ஃப்ராங்கியோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் சீன் சொல்லிட்டு வச்சுக்கலாம் இது. அதனால தான் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ நம்ம செகண்ட் சில்லறை சதுர ஒரு மூமெண்ட் பற்றி பார்ப்போம். செகண்டாக பார்க்க போகிறது எதுனா ஃப்ராங்கியோட அந்த லெஃப்ட் ஐ சீனு தான். அது எந்த எபிசோடில் வருதுன்னா எபிசோட் 715ல் வருது. இந்த சீனு ஒரு தரமான சீனுங்க. சீன் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஃப்ராங்கி வர்சஸ் செனார் பிங்க் ஃபைட்டே வந்து ஒரு மாதிரி மாசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவனுக்கு 2 பேருமே ஒரு மாதிரி பண்ணியிருப்பானுங்க, ஹார்ட் பாயில்னு சொல்லிட்டு பண்ணுவானுங்க, சண்டை போடுவானுங்க. அது சீனாக இருந்துச்சு. ஸோ நம்ம பார்க்க போகிற சீன் வந்து அந்த சண்டேயோட எண்டிங்கில் நடக்கிற சீன் தான். நம்ம செனார் பிங்க் ஃப்ராங்கியை வந்து தரையில் ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பண்ணி கூட்டின்னு போவான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலாம் கூட்டின்னு போயிட்டு ஒரு டாப்பான உயரத்துக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம், அங்கேருந்து எகிரி குதிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது மாதிரி லேண்ட் ஆகிறப்ப நம்ம செனார் பிங்க் ஃப்ராங்கி வந்து தரையில் டொம்முன்னு அடிப்பான். அடிக்கிறதுக்கு முன்னாடி மேலேருந்து விழுவாங்க பார்த்தீங்களா கீழே. அப்போ நம்ம செனார் பிங்க் வந்து ஃப்ராங்கி கிட்ட அவனோட ஒய்ஃபை பற்றி குழந்தைய பற்றிலாம் சொல்லுவான். ஸோ ஒன்ஸ் அவன் வந்து கீழே தரையில் வந்து ஃப்ராங்கி டொம்முன்னு அடிச்சதுக்கப்புறமா ஃப்ராங்கி வந்து அப்படியே மட்டையை கிடப்பான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், செனார் பிங்க் வந்து சண்டை முடிச்சுன்னு சொல்லிட்டு நினச்சி அவன் மட்டும் வந்து நடந்து போவான். நம்ம செனார் பிங்க் அப்படியே நடந்து போயிருக்கிறப்ப அவன் பின்னாடி வந்து ஃப்ராங்கி அவன் கண்ணை திறப்பான். அதாவது அவனோட லெஃப்ட் ஐ திறப்பான்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம் பர்டிகுலராக சொல்லலாம். அது பார்க்கறதே ஒரு மாதிரி சீனாக இருக்கும். அதை விட அதுக்கடுத்து திறந்துட்டு அவன் எந்திரிப்பான் பாருங்களேன், அந்த ஒரு சீன், அந்த ஒரு ஃப்ரேம்னு சொல்லிட்டு வச்சிங்க, அது அப்படியே புல் அடிச்சிச்சுங்க. அந்த சீனுக்கு இல்லைனா அந்த ஃப்ரேமுக்கு
அளவுக்கு எத்தனை சில்லறையை வேணால் நம்ம செதற விடலாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பக்காவான சீன். ஸோ அதுக்கடுத்து ஃப்ராங்கி திருப்பி எந்திரிச்சிட்டு நம்ம சென்னார்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் சண்டை போட்டு தோக்கடிச்சிரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீனில் வந்து நடக்கிறது. ஸோ இதுதான் பசங்களா நான் முன்னாடி சொன்னேன் ஃப்ராங்கியோட 2 தரமான சில்லறை சர வர்ற மொமெண்ட். கன்ஃபார்மாக இதில் வந்து நான் நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஃப்ராங்கி நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறான். பட் நான் யோசிச்சு பார்க்குறப்ப எனக்கு இந்த 2 சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. சப்போஸ் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த சீன் வந்து தரமாக இருக்கும் அப்படின்னா அது என்ன சீன் சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன பதில் 2 சீனு உங்களுக்கும் இதே 2 சீன் தான் ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா அதே வந்து மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து எந்த ஸ்டாரோட சில்லறை சார ஒரு மொமெண்ட் பற்றி நான் போட போகிறேன்னா நம்ம ராபினோட தான் நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ராபினோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ் இல்லைனா வந்து அந்த சில்லறை சார ஒரு மூமெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. நான் முடிஞ்சதுன்னா அதை வந்து அந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணாலும் பண்ணிப்பேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ராங்கியோட ஃபேனாக இருக்கிறாங்க இல்லைனா வந்து ஒன் பீஸோட ஃபேனாக இருக்கிறாங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேவரட் ஃப்ராங்கி மூமெண்ட் எதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.